அனைவருக்கும் வணக்கம். தசரதர், ராமர், லக்ஷ்மணர், பரதர் ஆகிய நால்வருக்குள் உள்ள பாசம். அயோத்தி நகரினை தசரத மன்னன் 60,000 ஆண்டுகள் ஆட்சி புரிகிறார். 56 தேசத்து மன்னர்களுக்கும் அதிபதியாக இருக்கிறார் தசரத மன்னன். வறுமை மிகுந்த குழந்தைகள் அதிகம் பெற்ற ஒரு குடும்பஸ்தன் கால் காணி நிலம் மட்டும் இருந்தால் எவ்வளவு கண்ணும் கருத்துமாய் பார்த்து கொள்வாரோ அதுபோல் அயோத்தி நகரனை பார்த்து கொள்கிறார் தசரத மன்னன். ஆனால் அவனுக்கு ஒரே ஒரு குறை, தனக்கு பிறகு இந்த ஆட்சியை செய்வதற்கு யாரும் இல்லையே என்பதுதான் அந்த குறை. வசிஷ்ட முனிவரிடம் இந்த கவலையை கூறிய போது, புத்திர காமேஷ்டி யாகம் செய், அதன் பலனாக உனக்கு குழந்தை பிறக்கும் என்று கூறுகிறார். தசரதனும் புத்திர காமேஷ்டி யாகம் செய்கிறார். அதன் பலனாக குழந்தைகள் 4 பிறக்கிறார்கள். 4 கரிய செம்மல் ராமர். ராமர் என்றாலே தசரதருக்கு அலாதி பிரியம். அரசவைக்கு அவரை வர சொல்லி பார்த்து ரசித்து பின் சும்மாதான் உன்னை அழைத்தேன் என்று கூறி போ என்றெல்லாம் சொல்லுவார். விஸ்வாமித்ர முனிவர் ஒரு நாள் அரசவைக்கு வந்தார். நான் ஒரு யாகம் செய்ய வேண்டி இருக்கிறது, உன் மகன் ராமனை என்னுடன் அனுப்பிவை என்று கூறுகிறார். தசரதனும் பதறிப்போய் அவன் மிகவும் சிறியவன், நான் வேண்டுவேனாலும் வருகிறேன் என்று கூறுகிறார். முனிவரும் உன் மகனின் அருமை பெருமைகள் என் போன்ற முனிவர்களுக்கு தெரியும், நீ அனுப்பிவை என்று கூறுகிறார் கோபத்துடன். முனிவரின் பேச்சை மீற முடியாமல் தசரத மன்னனும் கண்ணீருடன் அனுப்பி வைக்கிறார் ராமரை. வனவாசம் கையேயி கேட்ட 2 வரங்களால் வனவாசம் செல்ல நேர்கிறது ஸ்ரீராமன். அயோத்தி மக்கள் அப்போது அழுகிறார்கள். ராமரும் அவர்களை சமாதானப்படுத்த, என் தந்தை சொல்லை காப்பாற்றுவதற்காகவே நான் வனவாசம் செல்கிறேன். என் தம்பி பரதன் மிகவும் நல்லவன், அவன் நான் வரும் வரை ஆட்சி செய்வான், நீங்கள் அவனுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி வனவாசம் செல்கிறார். ராமர் வனவாசம் சென்றதும் தசரதன், ராமா, என் வாய்மையை காப்பாற்றுவதற்கு நீ இந்த மாநகரை விட்டு செல்கிறாயே என்று கூறி, கானகமே மிக விரும்பி நீ போகின்றாய், நீ துறந்த வளநகரை நான் துறந்து வானகமே போகின்றேன் என்று உயிர் துறந்தார் தசரதன். தசரதன் இறந்த செய்தி கேட்டதும் ஸ்ரீராமர் வெட்டிய மரம் போல் சாய்ந்தார். தந்தையே, உங்கள் மகன் ராமன் நான் இங்கு இருக்கிறேன், உங்கள் பாசத்தின் முன் என் பாசம் ஈடாகுமா என்றெல்லாம் அழுகிறார் ராமன். லக்ஷ்மணன் அண்ணன் வனவாசம் செல்லும் போது, அண்ணா, அரச பதவியை நீ துறந்தது போல் என்னையும் துறந்து விடாதே, நானும் உன்னுடன் வருகின்றேன் என்று கூறி ராமருடன் 14 ஆண்டுகள் வனவாசம் செல்கிறார். அது மட்டும் இல்லாமல் அண்ணனின் கட்டளைக்கிணங்க சுக்ரீவனின் பட்டாபிஷேகத்திற்கு சென்று வருகிறார் லக்ஷ்மணர். பரதனும் ராமன் லக்ஷ்மணன் இருவரும் வனவாசத்தில் இருக்கும்போது அண்ணனை பார்க்க வருகிறார். அப்போது, அண்ணா, எனக்கு இந்த பதவி வேண்டாம், நீங்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். ராமரும், பரதா, தந்தை எனக்கு மட்டும் ஆணையிடவில்லை, உனக்கும் தான் கட்டளையிட்டிருக்கிறார், நீ ஆட்சி செய்ய வேண்டும், நான் காட்டில் இருக்க வேண்டும், தந்தை சொல்லை காப்பாற்றுவதற்காக நீ ஆட்சி புரிய வேண்டும், 14 ஆண்டுகள் கழித்து நான் வந்து ஆட்சி செய்வேன் என்று கூறுகிறார். உடனே பரதனும், அண்ணா, 14 ஆண்டுகள் கழித்து நீங்கள் வந்து ஆட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வாறு செய்யவில்லை என்றால் நான் அக்னி பிரவேசம் செய்வேன் என்று கூறுகிறார். மேலும் ராமனின் பாதுகையை பெற்று தலையில் வைத்துக்கொண்டு அவர் ராம் ராம் என்று சொல்லியபடி செல்கிறார் பரதன். அது மட்டும் இல்லாமல் 14 ஆண்டுகளும் அயோத்திக்கு செல்லாமல் நந்தி கிராமத்திலே இருந்து அண்ணன் வனவாசத்தில் இருப்பது போல் மண் தரையிலேயே படுத்து காய் கனியை மட்டும் உண்டு அண்ணன் வரும் வழியே பார்த்து ஆட்சி செய்கிறார் பரதன். நன்றி.